எப்படி பாக்குறீங்க? கொலநாட்டில் போய் அந்த வாட்ச்மேனை கட்டி வாயெல்லாம் போட்டுட்டு உள்ளார போய் ஜன்னலை உடைச்சி அங்கே ஒன்றும் பணம் காசு இருக்காதுன்னு எல்லாருக்கும் தெரியும். அங்கே போய் என்னத்தை ஃபைலை தேடினாங்கல்ல, அது யார்? ஏன்னா அம்மா அவர்கள் ஆட்சி காலத்தில் இது ஸ்பெஷல் பிரான்ச்சிலேருந்து ஐஜி இன்டெலிஜென்ஸு இல்லை டிஜிபி இன்டெலிஜென்ஸ்லேருந்து வர்ற ஃபைல்லாம் எம்எல்ஏக்களை பற்றி, கட்சியில் உள்ள மாவட்ட செயலாளர்கள், மந்திரிகளை பற்றிய அம்மா கேட்டிருக்க ரிப்போர்ட்டெல்லாம் போயஸ் கார்டனில் இருக்கும். நான் நிறையா கிழிச்சு போட்டிருக்கேன். நானும் டாக்டர் வெங்கடேஷும் அம்மா ரூமில் இருந்தெல்லாம் கிழிச்சு போட்டோம். ஏன்னா அவர்கள்லாம் அவர்களுடைய வாழ்க்கைக்கே அது நாங்கள் அது மாதிரி பிளாக்மெயிலர் கிடையாது, நாங்கள் சாட்டையோ சவுக்கோ கிடையாது, புரியுது அவங்களுக்கு? அதெல்லாம் உட்காந்து எங்கள் சித்தி அவர்கள் சொன்னதன் பேரில் அதெல்லாம் படித்து பார்த்து சிரிச்சிட்டு நானும் எனது டாக்டர் வெங்கடேஷும் எல்லாத்தையும் கொளுத்தி போட்டோம். ஏன்னா அது அம்மா அவர்கள் ஃபைலில் வச்சுருந்ததெல்லாம் அக்கா ரூமில் இருக்குப்பா, அதெல்லாம் பாருங்கள், தேவையில்லாதெல்லாம் நீக்கிடுங்கன்னாங்க. அதில் நிறைய பேர் அமைச்சர்களாக எல்லாம் இருந்தவங்க, அவங்களுடைய வண்டவாளங்கள்லாம் அதில் இருந்துச்சு. அதெல்லாம் கிழிச்சு போட்டிருக்கோம். அதுபோல் கொடநாட்டிலையும் இருக்குன்னு யாரோ போய் சொல்லியிருக்கான், எல்லாம் பயமுறுத்தி இருக்காங்க. அந்த பயத்தில் நான் இன்றைக்கு டெல்லியில் இன்ட்ராகேஷனில் உட்காந்துருக்கேன். கரெக்டாக 22 ஏப்ரல் என்ன போய் இந்த மாதிரி ரெட்டாலிக்கு காசு கொடுத்தேன்னு சொல்லி ஒரு இதில் விசாரிச்சுட்டு இருந்தாங்களா, அன்றைக்கு அது நடந்துச்சு. அவங்க போய் அந்த கூர்காவை கட்டி போட்டு உள்ளார போய் ஜன்னலை உடைச்சிட்டு உள்ளார போனது. அவர் சொல்கிறார் பழனிசாமி, இவர் என்னமோ வன்மமாக சொல்கிறாரு அண்ணன் செங்கோட்டையன்னு. அதில் எத்தனை பேர் செத்தாங்க அங்கே உள்ள அந்த ஒரு இவன் இந்த ஆப்ரேட்டர் வந்து சூசைட் பண்ணிக்கிட்டான். அந்த டிரைவர் கனகராஜ் கொல்லப்பட்டார். இன்னொன்று அந்த யாரோ கேரளாவிலேருந்து வந்தாங்களே அவங்க வண்டிகள்லாம் இதெல்லாம் இதுக்கு பெனிஃபிஷியரி யாராக இருக்க முடியும்? அங்கே போய் உள்ளார போய் யார் ஆட்சியில் நடக்குது? அது அந்த சூழ்நிலையை பாருங்கள். எங்கள் சித்தி ஜெயிலில் இருக்காங்க. நானும் 17ஆம் தேதி என்னை கட்சி விட்டு நீக்கியிருக்காங்க. என்னை கட்சி விட்டு நீக்கியதுனால அவர்களுக்கு இன்னும் பயம் அதிகமாகிடுச்சு. இந்த ஃபைலெல்லாம் எடுத்து டிடிவி வெளியில் விட்டுறலாம், ஏன்னா அவர்களுக்கு தெரியும். ஆனால் அந்த முட்டாள்களுக்கு தெரியவில்லை, எல்லாம் போயஸ் கேட்டலில் தான் இருந்துச்சு. அதெல்லாம் நாங்கள் அதுக்கு முன்னாடியே கிழிச்சு போட்டோம். எங்களுக்கு அதெல்லாம் வைத்து யாரையும் பயமுறுத்தணுங்கிற கேவலமான புத்திலாம் எங்களுக்கு கிடையாது. அதை நானும் டாக்டர் வெங்கடேஷாக போய் கிழிச்சு போட்டோம். அதில் நான் படித்தேன், எல்லாரை பற்றியும் இருந்துச்சு, எல்லாருடைய லீலா வினோதங்கள் என்னென்ன எல்லாமே இருந்துச்சு. அம்மா எல்லாம் அம்மா இன்டெலிஜென்ஸ் அனுப்ப வேண்டிய இது இல்லை, அது அங்கே இருந்தது. அது அம்மா ரூமில் இருக்கும். நாங்கள் பழைய இதிலெல்லாம் பார்த்துருக்கேன். அம்மாவே கொடுப்பாங்க, இந்த பாருப்பா அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு கொடுப்பாங்க. அவங்களுக்கு வரும் அந்த பச்சை கவரும்பாங்க, அதில் உள்ளதெல்லாம் ஃபைலில் வச்சுருந்ததில் நான் பார்த்துட்டு, ஏன்னா அக்கா இல்லை அதெல்லாம் என்னென்னு பார்த்து கிழிச்சு போட்டுக்க தமிழ், வேறு யாரையும் நம்ப முடியாது. நாங்கள் 2 பேர் படிச்சுட்டு சிரிச்சிட்டு எல்லாத்தையும் ஷட்டரில் போட்டு அடித்து அப்புறம் கொளுத்தி போட்டோம் எல்லாத்தையும். பாவம் பழனிசாமி அங்கே போய் தேடிட்டு இருந்தார். அது காரணம் நான் ஏதாவது வெளில விட்டுருவேன், என்னை வந்து என்னோடது கைதுக்கு காரணமாக இருக்கும், என்னை கட்சி விட்டு நீக்கிட்ட. உண்மை தான். என்றைக்குமே டிடிவி தினகரன் பழனிசாமிக்கு சிம்ம சொப்பனம் தான். ஆவணங்களுக்காக தான் கோடநாடு கொலை நடந்ததாக டிடிவி தினகரன் அளித்த பேட்டியை பார்த்தோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.